ஒரு வார்த்தை சொல்லும் இறைவா. அதி சீக்கிரத்தில் வருகிறவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதியாக உபாகமம் 28, 20 மற்றும் 21 நாம் வாசிக்கப் போகின்றோம். இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்கின்ற தொழிலானது நஷ்டமடைகிறது, தங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகிறது, தங்களுடைய குடும்பத்தில் புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகிறது என்று சொல்லி கவலைப்படுகிறார்கள். ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை விட்டு விலகி. நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்திலோ தேவனை விட்டு வழி விலகுகிறோம் என்று தேவன் எச்சரிக்கிறார். இரண்டாவதாக, துர்க்கிரியைகளின் நிமித்தம் ஏதோ தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, நம்ம அறியாமல் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் கெட்டு போவாய். அப்போ அந்த துர்க்கிரியை செய்வது நிமித்தம் நீ சீக்கிரத்திலே கெட்டு போவாய், நீ அழியும் மட்டும். நான்காவது காரியமாக சொல்லுகிறார், நீ அழியும் மட்டும். மொத்தம் 7 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, நீ அவரை விட்டு வழி விலகி போனாய். இரண்டாவது, துர்க்கிரியைகளின் நிமித்தம். மூன்றாவது, சீக்கிரத்தில் கெட்டு போவாய் சொல்றார். அப்போ துர்க்கிரியினால நீ சீக்கிரமாய் கெட்டு போவாய். அது எப்படின்னா அழியும் மட்டும், நீ சுத்தமா அழியும் மட்டும். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு என்ன வரைவிப்பாரா? சாபத்தை. ஐந்தாவதாக சாபத்தையும், ஆறாவதாக சஞ்சலத்தையும், ஏழாவதாக கேட்டையும் வர பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபமும் சஞ்சலமும் கேடும் இருக்கிறது என்று சொன்னால், மேலே குறிப்பிட்ட காரியங்கள், என்னை விட்டு விலகி நீ செய்கிற துர்க்கிரியங்களின் நிமித்தம். அப்போ அவரை விட்டு நம்ம எந்தெந்த விதங்களில் விலகி இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து அதை சரி செய்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை பாதுகாப்பார். அப்போ தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். ஆக கொள்ளை நோயும் அதோடு சேர்ந்து கொள்வது 8வது காரியமாக. ஸோ அப்போ நம்மிடத்துல என்ன குறை இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தெரியலையா, சங்கீதம் 3 நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனி தந்து இளையுதராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுது. இங்கே 28, 20 சொல்றாரு, நீ கையிட்டும் செய்வது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். ஆனால் சங்கீதம் 1 சொல்லுகிறது, வேதத்தில் தியானமாக இருந்தா நீ கையிட்டு செய்கின்ற வேலைகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. அப்போ நம்ம இடத்தில் உள்ள குற்றங்கள் குறைகள் எது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி செயல்படுவோம். நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்த்து அநேகர் இயேசுவை பின்பற்றி வர நாம் ஒரு மூல காரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன் உதாரணமாக இயேசு இருந்தார். அவரை தொடர்ந்து வரக்கூடிய நாமும் அவருடைய சாட்சிகளாய் நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலங்களும், அதாவது 8 காரியங்கள், அந்த 8 காரியங்களும் நம்மை விட்டு நீங்கும்படியாக என்னை விட்டு விலகி. ஃபர்ஸ்ட் விலகிட்டோம், ரெண்டாவது துர்க்கிரியைகள் செய்தோம், இதன் நிமித்தம் சீக்கிரமாய் நம்ம கெட்டு போவோன்றாரு. நான்காவதாக, அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு. ஐந்தாவதாக, சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும். 6, 7 காரியங்கள். 8வது காரியம், கொள்ளை நோயும் வர பண்ணுவான் என்று சொல்லுகிறார். ஸோ இவைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில தேவையில்லை. ஒரு வேளை நம்ம அதில் சிக்கியிருந்தோம் என்று சொன்னால், வேதத்தை 3 வேளையும் வாசிக்க நாம் முயற்சி செய்வோம். அதிகாலையில் அவரை தேடுவோம், அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனைப்படி நடக்கின்ற போது எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கும். கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோமா? ஆமேன், ஆமேன்.